பணம் நிறைய சம்பாதிக்கணுமா, வேலையை சிறப்பாக செய்கிறது எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஆக்டராக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வருது, ஆனால் அந்த படத்துக்கான அவ்வளோ பட்ஜெட் கிடையாது. இன்னொருத்தில் நல்ல பணம் வருது, ஆனால் ஸ்கிரிப்ட் ஒரு அளவுக்கு இருக்குது. இதில் இப்போ நீங்கள் இன்னொரு பக்கம் சொன்னீங்களே, பணம் வருது ஸ்கிரிப்ட் அது வரலச்சுங்க, அந்த மாதிரி எத்தனை படம் நடிக்க முடியும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கும்போது படம் ஓடலைனா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ சில படங்கள் ஓடலைன்னா பின்னாடி ஒரு பேர் சம்பாதிச்சாருன்ற மாதிரி, சில இடத்துல காசு கம்மியாக வரும், சில சமயம் வராது, சில சமயம் வாங்கின காசு திருப்பி கொடுத்துருக்கோம். நான் சில சமயம் அதுக்கு மேலேயும் கடன் வாங்கிலாம் கொடுத்துருக்கேன். ஸோ ஆனால் அந்த படம் சம்பாரித்து கொடுக்குற பேர் இருக்குல்ல, அதுதான் திரும்பி மக்கள் நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கும் மக்கள் மத்தியில் நமக்கான மரியாதையும் அன்பையும் தக்க வச்சுக்காரனால இது மட்டும்தான் இருக்குது. இது அந்த பக்கம் வெறும் அது மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நமக்கு வந்து ஒரு 4-5 படம் ஃபிளாப் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் வராது. ஓகே, ஆனால் விஷயம் அதை பற்றினது. இப்போ பணத்தை பற்றி கேட்கும்போது வேலையை இப்படி பிரித்து பார்க்க மாட்டேங்க, இப்படி பார்க்க முடியாது. வேலையை வந்து காசுக்காக தான் வேலை பார்க்கணும் இல்லை, காசும் அதில் பிரதானம், வேலையும் பிரதானம். இன்றைக்கி காசு வந்துருச்சு, நாளைக்கு வேலை வராதுன்னா வேலை செய்யாமல் என்ன பண்ணுறது? காசு மட்டும் வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருக்கும், பைத்தியம் பிடிச்சிரும். அதனால் கண்டிப்பாக வேலை வேணும், வேலை தேவை. அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வேலையோ அதுக்குள்ளே தான் பணம், அது ப்ளஸ் தான் சொல்ல வரேன். பட் அது பிரதானம்னு சொல்ல வரேன். வெரி இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன். அது நம்ம வேலையை சரிப்பாக செய்ய, அதாவது பணம் நிறைய சம்பாதிக்கணுமா, வேலையை சிறப்பாக செய்கிறது எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம காசு கொடுக்குது. வெறும் பணத்தை எங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. ஸோ என்னோடய மேனிஃபெஸ்ட்டு அதுக்கான வேலையை இன்னும் சிறப்பாக செய்கிறதும், வேலை தொடர்ந்து வரணும் செஞ்சு மேனிஃபெஸ்ட்டோ இல்லை ஆசையோ இல்லை அந்த வேலையை சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணமோ, அதுதான் எனக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறத என்னோடய பேங்க் பேலன்ஸை சரி பண்ணுங்க ஒழிய வெறும் இதை மட்டும் கற்பனை பண்ணிட்டு தான் வேலை எப்படி நான் யோசிக்கிறேன். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.